வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு வீசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. மிதுன ராசி. மிதுன ராசியுடைய மனநிலை என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப தெளிவா. மிருகசீட நட்சத்திரம். அதுக்கு அடுத்து திருவாதிரை. திருவாதிரையில உள்ளவங்க அதிக பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம். அதில் பாதம் 1, 2, 3. இதான் இப்போ மிருகசீடத்துடைய மனநிலை என்ன? மிதுன ராசி மிருகசீடம். திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பாடுபடுறோம், ரொம்ப நாளாக போராடுறோம். 10ல் சனி உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. நம்ம மேலே ஏதோ எல்லாருக்கும் ஒரு 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 பொறாமை வருது. நம்மளை சில பேர் கார்னர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் மிதுனத்தில் மிருகசீடத்துடைய மனநிலை. அடுத்து அப்படியே திருவாதிரைக்கு வந்துடுவோம். திருவாதிரையுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விரக்தி. நான் எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கேன், நான் அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், எஃபோர்ட் அப்படி போடுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே, மனதளவு திருப்தியாக இல்லை, மனதளவு போராடுறேன், பணம் கூட இருக்குது, ஃபேமிலி லைஃப் கூட இருக்குது, பட் ஆனால் மனதளவில் ஏதோ எனக்கு ஒரு ஒரு ஏக்கம், ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு ஏக்கம். இது திருவாதிரையுடைய மைண்ட் செட்டு. அடுத்தது அப்படியே நம்ம புனர்பூசம். இந்த புனர்பூசம் இன்னும் ஒரு படி மேலே முன்னேறிட முடியாதா? ஏதாவது ஒரு லக்கு கிடைச்சிடாதா? ஏதாவது ஒரு வாய்ப்பு பெருசாக கிடைக்காதா? நாம் இப்படியே இந்த கிராஃப்லேயே தான் மெயின்டைன் பண்ண முடியுமா லைஃப் ஸ்டைலை? இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இது கொடுக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் அந்த மிதுன ராசி, காற்று ராசி. மிதுனத்துக்கு வாக்குஸ்தானத்தில் குரு. நிறைய பேர் கேட்டாங்க, குரு வாக்குஸ்தானத்தில் வந்த பிறகு கூட கிளிக் ஆகலை, லக் வரல, அது ஆக்டிவேட் ஆகலை, இது ஆக்டிவேட் ஆகலை. சனி 10th ஹவுஸில், சனி மேலே குரு பார்வை இருக்குது, ஜாபில் சேஞ்ச் வரல, ஃபேமிலி லைஃப்பில் சேஞ்ச் வரல, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஹாப்பியாக இல்லை, ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் சிம்பிளாக ரெமெடிஸை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுன்னா, வாக்குஸ்தானத்தில் குரு. ஸோ வாக்குஸ்தானத்தில் குருனா என்ன? முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, த டாமினேட்டிங் பிளானட் ஒரு ஜூபிட்டர் தான், குரு தான். ஸோ வாக்குஸ்தானம் அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்குற நபர், நீங்கள் பேசுகிற விதம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்த முதல்ல சிம்பிள் ரெமெடி. எப்பவுமே நீங்கள் வாழ்க்கையில் பெரிய டஃப் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ண சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூங்கி எழுறீங்க. காலையில் நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் எழுறீங்க. எழுந்த உடனே முதல்ல நீங்கள் யாரை பார்க்கணும் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு சாமி ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய வார்ட்ரூமில், உங்களுடைய கபோர்டில் வச்சுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் அந்த 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 முகத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவான சிம்பிளாக காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்க்கலாம். ஏன் ஏதாவது சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. வாக்குஸ்தானத்தில் குரு இருக்குது. வாக்குஸ்தானத்தில் குருனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்குறது, நீங்கள் பார்க்குறது, நீங்கள் முகர்றது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிற நேரம் இது. அதுவும் பர்டிகுலர் இந்த குரு பார்வை 10th ஹவுஸில் விழுது. ஸோ காலையில் எழுந்தவுடனே முதல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்க்குற விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் அம்மா உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக நம்பன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை அவங்க உங்க கூட இல்லை, வேறு ஒரு ஊரில் இருக்காங்கன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசலாம். உங்கள் அம்மா பார்க்குறேன்னா அதை செய்யலாம். உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்குனா அதை செய்யலாம். உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்குனா அவரை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிரதரா, சிஸ்டரா, இல்லை சாமி படமா, இல்லை ஏதாவது பாசிட்டிவ் சிம்பிளா, ஏதாவது ஒரு கோட்ஸா, இல்லை உங்களுக்கு யாராவது குரு இருக்காரா, இது முதல்ல நீங்கள் செய்யறது. முதல்ல நீங்கள் கண் விழித்து பார்க்குறது. ரெண்டாவது விஷயம் நீங்கள் காலையில் முதல் வார்த்தை அல்லது முதல்ல யாருக்காவது ஒரு கால் பேசுகிறீங்க, இல்லை யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் நல்ல விஷயமா நடந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அவர் கெட்டது சொன்னால் பழிக்குதோ இல்லையா, நல்லது சொன்னால் பழிக்கும். இப்போ நல்லது சொன்னால் பழிக்கிற நேரம் அது. அப்போது நீங்கள் பாசிட்டிவாக ஏதாவது விஷயத்த சொல்லுங்கள். எனக்கு இது கிடைக்க போகுது, எனக்கு இது நடந்தது, எனக்கு இது நடந்துரும்னு தோணுது, எனக்கு இந்த பிளஸ்ஸிங்கில் இது கிடைச்சிரும்னு தோணுது, எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும்னு தோணுது, எனக்கு இந்த வீடு வாங்கிடும்னு தோணுது, எனக்கு இந்த கார் வாங்க போகிறேன்னு தோணுது, இது லக்கியாக இருக்கும்னு தோணுது, இந்த ட்ராவல் பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது, இந்த மாதிரி இந்த கோயில் போனால் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி பாசிட்டிவாக அவங்களுக்கு என்ன தோணுதோ மைண்ட் செட்டை பண்ணி நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் காலைல 2வது இதை சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். தொடர்ந்து செய்யுங்க. எதுவுமே தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஒரு 21 டேஸ் அப்படிங்கிறது ஒரு கவுண்ட் இருக்குது, 40 டேஸ்ன்றது ஒரு கவுண்ட் இருக்குது. அப்படி தொடர்ந்து செஞ்சு அட்லீஸ்ட் மினிமம் 11 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சேஞ்சாவது வரும். இது மிதுனத்துக்கு நான் கொடுக்குற 2வது டிப்ஸ். 3வது, குருனா பணம், குருனா மணி. சனினா உங்களுக்கு புவர், சனினா இயலாதவர்கள், முடியாதவர்கள், கஷ்டப்படுறவங்க.
10ல் சனி இருக்குது, வாக்குஸ்தானத்தில் குரு இருக்குது. அப்போ குரு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த 2வது இடம் தான் ஃபேமிலி, இல்லை கமிட்மெண்ட், இல்லை பணம் சம்பாதிக்கிறது, பணம் கொடுக்கறது, உதவி செய்கிறது, ஆதரவு கொடுக்கறது, அன்பு கட்டுற ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல நீ கவலைப்படாத சரியாயிடும். அட்லீஸ்ட் வார்த்தையில் சின்னதாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் உனக்கு எதாவது பசிக்குதா, சாப்பாடு இருந்தால் வேணுமா, உனக்கு எதாவது பணம் வேணுமா, உனக்கு எதாவது செலவுக்கு பணம் வேணுமா, ஏதோ ஒரு வகையில் நம்ம சின்னதாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அட்லீஸ்ட் உனக்கு போகிற வழியை ட்ராப் பண்ணிடவா, சின்ன சின்ன உதவிகள். அப்போ அந்த வாக்குஸ்தான குரு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒன்று தேவை, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒன்று தேவை, எனக்கு ஒரு பணம், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், எனக்கு ஒரு முன்னேற்றம், எனக்கு ஒரு தேவை இருக்குது. நீங்கள் யாருக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்ய போகிறீங்க? உங்களை விட வலிமை இழந்த, வசதியில் குறைந்த ஒரு ஏழை மாணவன் இருக்கார், இல்லை ஒரு ஏழை குழந்தை இருக்கார், இல்லை ஏழை குடும்பம் இருக்குது, ஒரு வசதி இல்லாத குடும்பம் இருக்குது, இல்லை ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களால் முடிஞ்ச சின்ன பொருள் உதவியை செய்யும் பொழுது டீஃபால்ட்டாக அந்த குரு இன்னும் ஆக்டிவாக வரும். அவ்வளோதான் பாயிண்ட். உங்களுக்கு இந்த சமயத்தில் த பெஸ்ட் டெய்ட்டி, ஒரு கோயில் போய் நான் வந்து வழிபாடு செய்யணும், நல்லா புரிஞ்சுங்க. காற்று ராசி அசைவுகளோட வழிபாடு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். எப்பவுமே காற்று ராசி உள்ளவங்க, இப்போ நீங்கள் வந்து பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா காற்றால் வழிபடுவது அப்படின்னு தான் சொல்கிறது. நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்க. அந்த ஊதுபத்தி எடுத்தால் அந்த அந்த வாயு என்ன பண்ணும், அந்த புகை வந்து அப்படியே பரவிட்டே இருக்கும். சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த மாதிரி காற்று ராசியில் பார்த்தவங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அசைவுகளோடு சில பிரார்த்தனைகளை செய்யும் போதும், இந்த காற்றால் ஏற்படக்கூடிய பூஜைகளை செய்யும் போது உங்களுக்கு பலிதன் உண்டாகுன்றது என்னோட கருத்து. ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், இல்லை யுஏஇ, இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.